तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். புத்தாண்டு ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்க்கும்பொழுது, ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த ராசி வேலை போகுமா, சம்பளம் கூடுமா, அதை பற்றி பார்க்கும்பொழுது 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு கல்வி, தொழில், காதல், திருமணம், நிதி போன்றவற்றில் கலவையான பலன்கள் கிடைக்கா. சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகளின் தாக்கத்தினால வேலை, தொழிலில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் குருவின் அருளால் பிரச்சனைகள்லாம் குறையும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ எம்பெருமான் சிவனை வேண்டுகிறேன். ஜோதிடத்தின்படி 9 கிரகங்களின் பயிற்சிகள் காரணமாக பலன்களை அனுபவிக்கிறோம். 2025ஆம் ஆண்டு சனி, ராகு, கேது ஆகிய குரு பயிற்சி நிகழ இருக்குது. இந்த கிரகங்களின் பயிற்சி அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் பலன்கள் கிடைக்கப் போகுது. ஏன் தனுசு ராசி என்று கேட்டால் கடந்த 7.5 ஆண்டுகளாக அவர்கள் அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது. உடலில் உயிர் மட்டுமே மிஞ்சி இருக்கும். கடந்த ஆண்டு சனி பயிற்சிக்கு பிறகு ஓரளவு கஷ்டத்தில் இருந்து விடுபட்டாங்க. ஆதலால் அவங்களுக்கு முதலில் பலன்கள் பார்க்கலாம். வேலை, தொழில், அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் கிடைக்கும். மே மாதம் வரையில் 10ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் இருக்கும். மார்ச் மாதம் முதல் சனி 4ஆம் வீட்டிற்கு பயிற்சி அடைவதால் தாக்கம் இருக்கும். இதனால் வேலை மற்றும் தொழில் பாதிப்பு ஏற்படலாம். அதன் பிறகு குரு 7ஆவது வீட்டிற்கு பயிற்சி ஆவதால் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடங்களில் வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். பதவி உயர்வு கிடைக்கும். எனினும் வேலையில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். வேலை மாற்றமும் ஏற்படலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கல்வியை பற்றி தான். இந்த ஆண்டு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். நன்றாக படிப்பாங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலனை தரும். ஆண்டின் பிற்பகுதியில் சனி மற்றும் ராகுவின் பயிற்சியின் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்த வேணும். தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெறுவீங்க. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கலவையான பலன்களை தரக்கூடும். சனி பயிற்சியின் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருக்கணும். போய் மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெற வேணும். பெரியவங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேணும். எனினும் ராகு பயிற்சி ஆகிறதுனால பிரச்சனைகள்லாம் குறையும். சனியால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் அருள் கிடைக்க பெறுவீங்க. அதனால் தாக்கம் குறையும். பெரிய அளவில் உடல்நல பாதிப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காதுங்க. பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது 2025 ஆண்டை பொறுத்தவரையில் பொருளாதாரம் ஓரளவு சீராக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிதி நிலைமையெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் 9ஆவது வீட்டில் இருந்து பண வீட்டை பார்க்குறதுனால ஓரளவு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நிதி நிலைமையை பொறுத்தவரையில் சனி, குரு பயிற்சி காரணமாக கலவையான பலன்களுக்கு தான் கிடைக்க போகுது. முதல் பாதியில் சேமித்து வைத்தால் பின் பாதியில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்பொழுது 2025 ஆண்டை பொறுத்தவரையில் முன்பாதியில் ஓரளவு சாதகமான பலனையும் பின்பாதியில் நல்ல பலனையும் பெறுவீங்க. உங்களது துணையும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. சுக்கிர பகவான் ஆண்டு முதல் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது
இந்த ஆண்டு முன்பகுதியை விட பின்பகுதி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுதே. மேலும் திருமணத்திற்கான கதவு திறக்கப்படும். மே மாதத்திற்கு பிறகு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அடுத்தது நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கும் யோகம். அதாவது நிலம், வீடு வாங்க தடை தாமதம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நிலம் வாங்கி விற்கும்போது கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் வம்பு வழக்குகளில் சிக்கும் நிலை உருவாகும். முதல் பாதியை விட 2ஆம் பாதி தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல பலன்கள் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கழுத்தில் வெள்ளி நகைகள் அணிந்து கொள்ளலாம். இடுப்பு பகுதியில் வெள்ளியில் அரஞ்சான் கயிறு அணிந்து கொள்ளலாம். தினந்தோறும் பசுமாட்டிற்கு பழங்கள், சாதம் கொடுக்கலாம். தினந்தோறும் கொடுக்க முடியாதவங்க வியாழக்கிழமை தோறும் கொடுக்கலாம். வியாழந்தோறும் மஞ்சள் நிற உடை அணிந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து மஞ்சள் நிற பழங்கள் அல்லது இனிப்புகளை கொடுக்கலாம். சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். குடை, காலணி, ஆடை ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ சிவன் கோயிலுக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஆன்மீகம் மீது நாட்டம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்ல பலனளிக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமை பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நிதி, கல்வி, வண்டி, வீடு, நிலம், காதல், திருமணம் ஆகியவற்றில் கலவையான பலன்களே உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு